ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆலியார் டேம். ஸோ டக்குன்னு சொல்லிட்டேனோ, சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ இன்னும் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம். ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஆலியார் டேம் மேலெலாம் போயிருப்பாங்க. ஸோ அது எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ். நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ். ஆலியார் டேமில் இப்போதைக்கு என்கிட்ட 2 பிளான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் செக் டேம்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சின்ன தண்ணி அந்த ஓட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஈவினிங் டைம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பார்க்கலாம், அங்கே போனால் கிளைமேட் என்ன ஏது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கரெக்டாக நம்ம எப்படி பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடு வால்பாறை ஹில்ஸ் நம்மளுக்கு அப்படியே தெரிகிற மாதிரி. ஸோ அதுவும் அந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு இடத்துக்கு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் போய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 81 கிலோமீட்டர்ஸ். ரவுண்ட் ஃபிகராக நம்ம ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுப்போம். இன்னொரு பிரச்சனை, லைட்டாக வெயில் அடிக்குது. மிச்சப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு செம எக்ஸைட்டட். அந்த இடம் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கேன். இன்னொரு இடத்துக்கு நான் போனது கிடையாது. எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. இப்படி பார்த்தீங்கன்னா பக்கா ட்ரைவில் இருந்தது. இப்போ தான் ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டேன். நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 5.03 ml வந்துச்சு. இந்த பெட்ரோல் மைலேஜ், இந்த பெட்ரோல் ரேட்டை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டம்தான். நம்ம வண்டி வேறு உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஸ்வல் மைலேஜ் கிடைக்காது. கேல்குலேட் பண்ண ரீசெட் பண்ணியிருக்கேன் ட்ரிப் மீட்டரை. ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக ரீசெட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ நான் இந்த ரைடு முடிச்சுட்டு கேல்குலேட் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன இது எப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்ம கேஸ்ட்ரோல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன கேட்டிங்கன்னா மோட்டல் வெடி கேஸ்ட்ரோல் ஆயில் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த ரைஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. கொஞ்சம் ஸ்மூத்துனஸ் கம்மியான மாதிரி இருக்குது. பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு கொஞ்சம் மோட்டரில் எனக்கு பர்சனலாக இருந்தது ஹீட்டிங் இஷ்யூஸு. இந்த ஆயிலில் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இன்னும் லாங் போகல. ஸோ இதுதான் இப்போ கொஞ்சம் தூரம் லாங் போகிறேன். பார்க்கலாம் ஹீட்டிங் இஷ்யூ என்ன ஏது எப்படின்னு. நான் உங்களுக்கு ஆலியார் டேமில் போய் நிப்பாட்டினா தெரிஞ்சிடும் ஹீட்டிங் இருக்கா இல்லை என்ன ஏது எப்படின்னு. ஸோ அங்கே போய்ட்டு பார்த்துடலாம். வெயிலில் ஓட்டுறது கூட மேட்டர் இல்லைங்க, இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது தான். ஜாக்கெட்டுக்கும் அதுக்கும் செம்ம வெயிட்டுங்க ஜாக்கெட். ஆனால் எனக்கு ஸோ எப்படா ஹைவே வருங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஃபீல்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ப்ரூக் ஃபீல்ஸை பார்க்குறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொரோனா அதெல்லாம் இல்லாமல் ஓப்பனில் இருக்குது. போனால் ஒரு நாள் போகலாம், இப்போதைக்கு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டவுன் ஹால் வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னு. இந்த மாதிரி யாரும் டக்குன்னு கிராஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட்டரும் போடல, ஒன்றுமே போடுறது கிடையாது யாருமே. ஸோ பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம உக்கடம் லேக்கை நம்ம இப்போ போகும்போது பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒன் வே. ஸோ நம்ம வரும்போது வேணால் அந்த உக்கடம் லேக் உங்களுக்கு கடைசி கிளிப்பில் ஆட் பண்ணிடுறேன். செம்மையாக இருக்கும். இப்போ ஈவினிங் டைமில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்கும். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம உக்கடம் லேக்கு தான். இந்த இடத்துல தான் கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்குங்க. மிச்சப்படி வெயில் அடி பிரிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. வெயில் அடிக்குது, பட் காற்று சில்லுன்னு இருக்குது. பாலக்காடு அந்த சைடு ஒரு பிளான் இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஏன்னா ஸோ இதோடய போனீங்கன்னா ஸோ பாலக்காடு ஒரு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஆனால் பயங்கர டிராஃபிக். அப்போது லாரியில் இவ்வளோ டிராஃபிக் இல்லை. வரும்போது அந்த நைட்டை நிப்பாட்டி இது என்னதுன்னு பார்த்துருப்போம். பயங்கரமாக இருக்குல்ல, பாருங்களேன். இந்த இடமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது ஐ லவ் கோயம்புத்தூர் அந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கேயே நல்லா இருக்குது செம்மையாக. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு 2 இடம் சொன்னால நம்ம இன்றைக்கி போகிறோங்க. அது ஆக்சுவலி ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா தேடணும். சத்தியமாக அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எப்படி என்ன எதுன்னு தெரியல. அங்கே போய் தான் தேடணும். பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் அல்டிமேட் ஆச்சு. ஸோ டக்குன்னு எங்கே எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். அதில் எதுவுமே பிரச்சனை இருக்காது. இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அங்கே எப்போனா காரில் போகாது, பைக் மட்டும் தான் போகும். அது ஆக்சுவலி அங்கே லோக்கல் பீப்புள் அவங்க தான் இருக்காங்க. பைக் எடுத்துகிட்டு போனால் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது அதே கார் போகாது, அது வேறு மேட்ரு. நீங்கள் அதனால் காரில் போக முடியாது, நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கலாம். ஸோ
அந்த மாதிரி அந்த லோக்கல் பீப்புள் அங்கே துணி துவைக்கிறது, ஸோ எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல குளிக்கல எல்லாமே பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த இடத்த இந்த வீடியோவிலே காமிச்சிடுறேன். ஸோ அது அழகான இடம். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது ஈவினிங் டைம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வின்டர் சீசன் டைம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த இடத்த, வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பொள்ளாச்சி ஹைவே கிட்ட வந்தாச்சு. ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாலாம் போவேன்னா ஒரு 100, ஒரு 90, 100 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரோல் முக்கியம் பைக்கில். ஸோ ரைட் பாலக்காடு, லெஃப்ட் சேலம், நேராக போனால் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 31 கிலோமீட்டர்ஸ். பொள்ளாச்சிலேருந்து நம்ம இன்னும் போகணும், பார்க்கலாம். ஸோ சிக்னல் நிற்போம். ஒரு வழியாக ஹைவே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 80 அந்த இதில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா கை முறுக்குங்குது. பட் நம்ம வேணாம், நம்ம பொறுமையாகவே போகலாம். சின்ன பட்டு நேராக போனால் பொள்ளாச்சி. நடுவில் டிராஃபிக் இல்லாமல் ஸ்ட்ரைட் ரோடு இருந்துச்சுன்னா டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் ஸ்பீட் நான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருக்கேன், எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பொள்ளாச்சியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடம் இருக்குங்க, ரொம்ப அழகான இடம்லாம் நிறையா இருக்குது. பட் அது மேக்ஸிமம் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சாப்பிட்டு என்ன பெருசாக இருந்தாலும் சாப்பிடல, ப்ரெட்டு சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். ஏன்னா காலையில் சீக்கிரமாக கிளம்பணுன்னு பார்த்தேன். நான் உங்களுக்கே தெரியும், வீட்டில் கிளம்பும் போதே 10:20 ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு பிளான் பண்ணேன். பிளான் எல்லாமே சொதப்பிருச்சுங்க. சார் அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிருக்காது, செம்ம கிளைமேட்டாக இருந்திருக்கும், டக்குன்னு போயிட்டு வந்துருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கம் டிராஃபிக், அதுதாங்க பிரச்சனை, மிச்சப்படி எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் NS200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 ஈஸியாக க்ரூஸ் பண்ணும். 80ல் நீங்கள் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 80ல் நான் நியர் அபவுட் 5500 RPMல அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் எனக்கே தெரியும், இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரைடு என் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டேன், அவன் நைட்டு சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரல, அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ட்டான். ஸோ அது பிரச்சனை இல்லை, அவன் கூட நெக்ஸ்ட் டைம் ஒரு ரைடு போய்க்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால சரி நம்ம சோலோவே கிளம்பியாச்சு. நம்மளுக்கு சோலோ போகிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளாம் கன்னியாகுமரிக்கே சோலோ போயிட்டு வந்துட்டு அடுத்து லடாக் பிளான் இருக்குது. ஆனால் லடாக் பிளான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, எப்போ போகிறேன் என்ன ஏதுன்னு, அது இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் லடாக் பிளானும் மேக்ஸிமம் சோலோவாக தான் இருக்கும். சோலோவாக அல்டிமேட்டாக சோலோவாக தட்டி தூக்குறோம். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, என் ஃப்ரெண்டு ஒரு 2-3 ஃப்ரெண்டு வராங்க மாதிரி தான் சொல்லியிருக்கானுங்க. நம்ம கரெக்டாக பிளான் பண்ண அன்றைக்கி யார் வராங்களோ இல்லையோ நம்ம கிளம்பி போயிட்டே இருக்காங்க லடாக்கு. சோலோ தான், பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு மரம் இருக்கிறது தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஏரியா சைடில் எங்கேயுமே இது கிடையாதுல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி மரம் இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி மரம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஓட்டும் போது உங்களுக்கு அந்த பெருசாக அந்த வெயில் உள்ளே ஃபீல் ஆகாது. ஸோ அந்த காலத்தில் அதனால தான் வச்சுருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோடு பெருசு பண்ணுறதுனால எதுவுமே மரமே இப்போலாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ரோட்டோரமாக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 18 கிலோமீட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 மினிட்ஸில் போயிடலாம் டக்குன்னு. அப்படியே பாருங்களேன், மேலே உங்களுக்கு அந்த வால்பாறை மலை தெரியுது. அதுமாதிரி ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு. ஏன்னா மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சமலா இப்போ மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு 2 பக்கம் அப்படியே கவர் பண்ணியிருக்கு, பயங்கரமாக இருக்குல்ல. இந்த வால்பாறை சைடு வர்றதுக்கு இதான் இது காரணம் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் கிளைமேட். ஸோ மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுக்கு, இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. அது உங்களோட சேஃப்டியை தான் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ ரைடிங் ஜாக்கெட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாங் ட்ரிப் அந்த மாதிரி எசென்ஷியல் தான். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேண்டேட்டரியாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட நான் சொன்ன ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் இருக்குங்க. ஸோ அந்த டேம் கிட்ட வந்தாச்சு. அது சின்ன ஒரு செக் டேம் மாதிரி. ஸோ அதுக்கிட்ட வந்தாச்சு, பார்க்கலாம். நான் பரவாயில்ல, இந்த இடத்துல ரொம்ப வெயில் அடிக்கும், கிளைமேட் ஒரு மாதிரி ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே தெரியும் இந்த இடம், இந்த இடத்துல பெருசாக வெயில் அடிக்கிறது சூப்பராக தான் இருக்கும்னு. நான் நினச்ச மாதிரியே கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது கிளைமேட்டு, பார்க்கலாம்.
எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் 12 கிலோமீட்ரு. திருமூர்த்தி ஹில்ஸ், திருமூர் ஹில்ஸுக்கு ஒரு பிளான் பண்ணுவோமா? எப்படி இருக்கும் பார்க்கலாம். நம்ம போயிட்டு கிளைமேட்டு தாங்க அப்பா. ஏன் மழை அடிக்கிறதா? உங்களுக்கே ஒரு ரேண்டமாக வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெயின் ஜாக்கெட் வேறு கொண்டு வரல, மழை அடிக்கிற மாதிரி இருக்குது. தெரியுது உங்களுக்கு கிளைமேட் பாருங்களேன். ஆனால் இந்த இடம் எப்பவுமே கிளைமேட் அல்டிமேட்டுங்க. நான் சரி எங்கள் ஏரியா சைடில் நல்ல வெயிலாம், ஸோ வெயில் தானே அடிக்குது, மழை அடிக்காது. ரெயின் ஜாக்கெட் வேறு கொண்டு வரல, வேறு பயமாக இருக்குது மழை அடிச்சிருவோமோன்னு. செம்மையாக இருக்கு. ஆனால் ரெண்டு பக்கமும் வால்பாறை நம்ம எத்தனை வாட்டி போயிருக்கேன். நான் ஆனால் விளாக் பண்ணாதப்போ வால்பாறைக்கு நிறைய டைம் போயிருக்கேங்க. ஒரு 7-8 வாட்டிலாம் போயிருக்கேன். விளாக் பண்ணதுக்கப்புறம் 2 வாட்டி 3 விளாக் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேங்க. ஸோ வால்பாறை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு த ஹார்ட். அப்படியே பாருங்களேன், அப்படியே ஃபுல் மழை உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ரோட்டில் என்ன பயங்கரம் இல்லை. ஸோ நம்மளோட பிளேஸ் இந்த இடத்துல ரைட் சைடு எங்கேயோ, நான் அது அந்த இடம் லைட்டாக மறந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ டேம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தூரம் போனீங்கன்னா டேம் வந்துடும். நம்ம டேமுக்கு போவோம்னா ஸோ இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டேம் முடிஞ்சால் போய்க்கலாம். ஸோ நேராக மேலே வழி இப்போ மழை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரைட் சைடு மழை தாங்க பயங்கரம். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் எங்கடா எங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை வழியாக போனால் தான் அந்த ஒரு அழகான இடம் வரும், உங்களுக்கு போய் காமிச்சா தான். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு டைம் வீடியோ. ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு அவங்க பயந்தாங்களோ இல்லையோ, நான் பயந்துட்டேன். நான் ஏன் ஆர்என் பேச யூஸ் பண்ணேன்னு சார், வீடு ஏரியாலாம். ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஆர்என் யூஸ் பண்ணல. உங்களுக்கு எப்போவே ரேண்டமாக ஒரு வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். துணி எதுவுமே நான் கொண்டு வரலண்ணா, குளிக்கலண்ணா. பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அப்படியே இறங்கி போவோம். இறங்குறது உங்களுக்கு வழி காட்டுடா, இதில் எப்படி இறங்குறது சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வழியாக ஆலியார் டேம் கிட்ட வந்தாச்சு. நீங்கள் இந்த இடம் எதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி 0 பாயிண்ட் செக் டேம்னு சொல்லுவாங்க. ஆலியார் டேம் பக்கத்துலேயே ஒரு அழகான இடம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு பெரிய டிராஃபிக் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தெரியுதாங்க பசங்களை வேறு பசங்களாம் குடிச்சிருக்காங்க அங்கே வந்தவங்க. பட் பார்த்தீங்கன்னா நான் குளிக்கிற ஐடியாவில் வரல, உங்களுக்கு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் வந்திருக்கேன். ஸோ மிச்சப்படி குளிக்கிறதில்ல, இறங்கி போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வழியா கிட்ட வந்தாச்சு. இப்போ இறங்கணும். நான் இறங்குற வழியை உங்களுக்கு காட்டுறேன். கீழே தெரியுதா உங்களுக்கு, வழியே இல்லை. அதில் எப்படி இறங்குறதுங்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஒரு கையில் கேமரா வேறு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நேராக கீழே தெரியுதாங்க, வழியிலேயே காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஜம்பை போட்டுருவோமா? ஒரு பயங்கரமான ஜம்பை போட்டு இறங்கியாச்சு. தெரியுதா உங்களுக்கு இந்த வழி தெரியுதா பின்னாடி? அங்கே வழியே இல்லை, அதில் தான் ஏறி இருக்கும். அப்படி உங்களுக்கு இடத்த காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்க இடம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளிப்பிங் இருக்குது. ஆக்சுவலி அது இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஸோ அவ்வளோ நேரம் போட வேணாம் அப்படின்னு இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை பார்க்க மறந்துடாதீங்க, அது ரொம்ப பயங்கரமான இடம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days once 3 o'clock அந்த மாதிரி அப்லோட் ஆயிரும். நான் இனிமேல் டெய்லி போட ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா 1 day விட்டால் 1 day கண்டிப்பாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த 2 வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.